தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. லவ் பேர்ட்ஸ் வச்சு வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ பாரு கத்திட்டே இருக்குது, கத்திட்டே இருந்தால் நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அம்மா சங்கடப்பட்டு என்கிட்ட கேட்டா அப்படிங்க, ஐயா நான் இந்த மாதிரி பூனை வளர்த்துனுங்க, இறந்து போச்சுங்க. இப்போ அதுங்க வாழ்கிற இடத்துல அதுங்களும் விட்டு போடணுங்க. நம்ம சுதந்திரத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு அதுங்களை கொண்டு வந்து நம்ம வச்சு வளர்க்கும் போது நான் அத்தனையுமே அந்த பூனைக்கு கொடுக்குறேன், நாய்க்கு கொடுக்குறோன்னு நீங்கள் கொடுத்து வளர்த்தாலுமே அதுங்க வாழ்கிற இடம் இது இல்லைங்க. அவங்க இடத்தோடு நம்ம வாழணுங்க. புரியுதுங்களா? இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறோன்னா இப்போ நம்மளை கொண்டு போய் காட்டில் வச்சு போட்டு நமக்கு தேவையான அத்தனையுமே கொடுத்தாலும்னு சந்தோஷப்படுவோங்களா? இப்போ ஊருக்குள்ளே வந்து சினிமா பார்த்து நாட்டு நடப்புகளாக தெரிஞ்சு போட்டு 4 வீதி சுற்றி போட்டு நம்ம போனால் தான் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது போல தாங்க அவங்கவுங்க வாழ்கிற இடத்துல அவங்கவுங்களும் விட்டு போடணுங்க. இதெல்லாம் நம்ம ஆசைக்கு தான் நம்ம பண்ணுறோமா ஒழிய மிருகங்கள் கொண்டு போய் என்ன வழங்கணும்னு சொல்லலைங்க. ஒருத்தருக்கு சொன்னால் தப்பாக தெரியுங்க. இப்போ நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், இல்லைங்க, நல்லா இருக்க முடியாதுங்க. மிருகங்களை வச்சு வீட்டில் வளர்க்குறவங்கெல்லாம் ஒரு மனக்குறைவுடன் தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சங்கடங்கள்ன்றது அவங்களுக்கு போயிட்டு இருக்கும், அவங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு நாய் பூனை இந்த மாதிரி ஒரு பெட் அனிமல்கள் வச்சு வளர்க்குறவங்க வீட்டிலாம் ஒரு பெரிய நிம்மதி இருக்குமா அப்படின்னா அது நீங்கள் அவங்களுக்கு கேட்டால் தாங்க தெரியும். நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோங்க அப்படின்னா நீங்கள் வளர்த்துக்கோங்க. இல்லைங்க ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா வேண்டாங்க. அது உங்களுக்கே தெரியும் அந்த வித்தியாசம். இந்த பெட் அனிமல் வந்த அப்புறம் நாங்கள் நல்லா இருக்கிறோன்னா வளர்த்துட்டு போகலாங்க. நல்லா இல்லை அப்படின்னா அதை கொண்டு போய் விட்டு போடுங்க. அதனால் சங்கடப்பட வேண்டாங்க. இப்போ இந்த அம்மா அவ்வளோ சங்கடப்பட்டு கேட்குறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்தப்புறம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்கன்னா விட்டுருங்க. இல்லை சார் ஒரு சங்கடமாகவும் இருக்குது சார், ஒரு திருப்தியாக எங்களால் இல்லைங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் விட்டுடுங்க. அதனால் ஒன்றும் தவறும் இல்லைங்க. ஸோ அது அவர்களுடைய மனநிலைகளை பொறுத்தது தாங்க. அதே போல் லவ் பேர்ட்ஸ் வீட்டில் வளர்க்குறது வந்து எந்த பறவையாக இருந்தாலுமே கூண்டில் அடைப்பட்டு வைத்திருப்பது வீட்டிற்கு ஆகாதுங்க. சுதந்திர பறவை என்றும் சொல்வார்கள். அந்த பறவையை அடைத்து வைப்பது என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வாறு அடைத்து வைக்கப்படும் பறவைகள் சுதந்திரத்துக்காக கத்திக்கொண்டே இருக்குங்க. அது கத்துறது வந்து பச்சைக்காண்டி கத்துதோ இல்லையாங்க, என்ன விட்டு போடு அப்படின்ற அதுங்க தப்பிச்சு போகணும் அப்படின்ற சுதந்திரத்துக்காண்டி அந்த பறவைகள் கத்திட்டு இருக்குங்களாம்மா. இதே போல் இல்லங்களில் சண்டை சச்சரவு தான் பெருகுமே ஒழிய மாறாக புறா போன்ற பறவைகளை கூண்டில் அடைக்காமல் சுதந்திரமாக பறக்க விட்டு வளர்ப்பவர்களுக்கு கிராமப்புறங்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு பறந்து திரிந்து கொண்டிருக்கும் பறவைகளுக்கு தினசரி ஆதாரமாக தரும் இல்லங்களில் பிரச்சனைகள் எதுவும் உருவாகாதுங்க. லவ் பேர்ட்ஸ், கிளி போன்ற பறவைகளை கூண்டில் அடைத்து வைத்து அவை எப்போதும் கத்திக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் நிம்மதி இருக்காதுங்க. இதில் எந்த சந்தேகமே இல்லைங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த நிலைப்பாடுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுக்காண்டி சொல்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. வச்சு நீங்களே பாருங்கள், நல்லதாக கெட்டதானப்பா, நல்லதாக இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை சார் ஒரு சங்கட்டமாக இருக்குதுன்னா விட்டு போட்டு வாங்க, அதனால் ஒன்றும் தப்பும் இல்லைங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.